ஹாய், ஹலோ, வாங்க. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நம்ம இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்? அஸ்வினி சீக்ரெட் சமையல்ல வந்து மைசூர் பாக் பண்ண போறோங்க. நெய் இல்லாம நம்ம மைசூர் பாக் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் நெய் போடாம. அது எப்படி பண்றது பார்க்கலாமா? வாங்க. ஒரு இது மாதிரி ஒரு ட்ரை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி பாக்ஸ் எடுத்துக்கோங்க. என்கிட்ட ட்ரை இல்லை, அதனால இந்த பாக்ஸ் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஃபர்ஸ்ட் நம்ம இதுல எண்ணெய் தடவிக்குவோம். ஏன்னா நம்ம வந்து அது செஞ்சுதான் இதுல வந்து ஊற்றி ஆற வைக்கிறதுக்காக மைசூர் பாக்கு பண்ணிட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டுடுவோம். பாருங்க, ஒரு கடாயை வச்சுக்கோங்க. ஒரு கடாயை வச்சுன்னு ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. கொஞ்சம் சூடாகட்டும். நம்ம இப்போ வந்து ஒரு கப்பு கடல மாவு எடுக்க போகிறோம். இதுல எல்லாமே நம்ம இது பண்ணிக்கணும். சர்க்கரை எல்லாம் இதுலேயே எடுத்துக்கணும். ஒரு கப்பு கடல மாவு போட்டு நல்லா கடல மாவு வந்து கைவிடாம நம்ம வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் கைவிடாம நல்லா வறுத்துட்டு அவ்வளோதான். வறுத்தாச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இதை ஜலிச்சிடலாம். பாருங்க, கட்டி இல்லாம நம்ம இதை ஜலிச்சிடலாம். நல்லா ஜலிச்சுட்டு பாருங்க, ஜலிச்சிட்டோம். ஜலிச்சுட்டு ஒரு கப்பு வந்து வாசனை இல்லாத ஆயில் எடுத்துக்கோங்க. வாசனை இருக்கக்கூடாது. அந்த ஆயில் ஒரு கப் ஆயில் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டிகள் இல்லாத நம்ம இதை மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த மாவு வந்து இதில் கட்டி இல்லாமல் நம்ம கலக்கிடுவோம். ஒரு துளி நெய் கூட சேர்த்துறதில்லைங்க. எல்லாம் இந்த ஒரு கப்பு ஆயிலு, ஒரு கப்பு கடல மாவு, சர்க்கரை பாவு பண்ணணும். அதே கடாய் வச்சுக்கணும். கடல மாவு வறுத்த கடாய் தான். 1.5 கப்பு சர்க்கரை போட்டுங்க. ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டு பாருங்க. ஒரு கப்பு போட்டாச்சு. 1.5 கப்பு. உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அவ்வளோ போட்டுருங்க. 2 கப்பு கூட போட்டு. இது பாவு பாதெல்லாம் வேண்டாங்க. 3/4 கப்பு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். 1.5 கப்பு சர்க்கரை, 3/4 கப்பு தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்லா இதை வந்து பாவு பாதெல்லாம் இல்லை, அப்படியே வந்து சர்க்கரையை கலக்கிக்கலாம். இது வந்து பாவு பாதெல்லாம் இல்லை, நம்ம சர்க்கரையை நல்லா கலக்கிட்டு நல்லா கொதி வரணும். நல்லா பொங்கி வந்தபோது நம்ம அதை ஊற்றி கலக்கி சர்க்கரை கரைஞ்சி வருது. நம்மளுக்கு கொஞ்சம் கனமான கடாய் வச்சுக்கோங்க. அப்போ தான் அது வந்து இதாகாது, அடி பிடிக்காத வரும். லைட்டாக லேசாக இருந்துச்சுன்னா அடி பிடிச்சிடும். இந்த மாதிரி நுர வந்ததும் கடல மாவு எடுத்து அப்படியே இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். கட்டிகள் இல்லாத நம்ம கடல மாவை இப்படி கலக்கணும். ஏன்னா கட்டிகள் ஆகிடும். அதனால நீங்கள் கலக்கினே இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் கூட கைவிடாமல். அடி பிடிச்சிடும், கட்டி ஆகிடும். அதனால நீங்கள் நல்லா அப்படி கலக்கிட்டே என்ன பாருங்க, கெட்டி ஆகிடுச்சு பாருங்க. கடல மாவு நல்லா கடல மாவு வெந்துடும். நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா ஒருத்தர் நெய் ஊற்றினா பிடிக்காது. அவங்களுக்கெல்லாம் இது வந்து சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்லாங்க. நெய் சாப்பிடாதவங்களுக்கெல்லாம் இந்த மைசூர் பாக்கு ரொம்ப பிடிக்கும். மைசூர் பாக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா வந்து இதில் கடாயில் ஒட்டாமல் வரணும். கெட்டி ஆகிட்டு வரும். நல்லா கைவிடாமல் கலக்கிட்டே இருங்க. கெட்டி ஆகிடும். பாருங்க, கைவிடாமல் நல்லா கலக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்லா நுர தப்பி வருது. இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு அப்புறம் ஒரு 1/2 hour விட்டு நம்ம பாருங்கள், கரெக்டாக இருக்குது. அதான் இப்படி பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் நுரையாக வரணும், ஒட்டாமல். பாருங்கள், வெள்ளை வருது பாருங்கள். கரெக்டான பக்குவம் வந்துச்சு.
நம்ம கடாயில் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதில் எண்ணெய் கறி வச்சிடலையா இதில் ஊற்றிக்கலாம். பாருங்க, நல்லா இதில் வச்சு 1/2 hour ஆற வச்சிடுங்க. ஊற்றிட்டு ஆற வச்சிடுவோம். ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் மைசூர் பாக்கு நம்ம ஊற்றி வச்சுருந்தோம், ஆறிடுச்சு. இப்போ நாம் இந்த பிளேட்டில் அதை நாம் கவுத்துக்கலாம். ஹலோ பாருங்க, எல்லாம் ஆற வச்சு கட் பண்ணியாச்சு. நல்லா சூப்பராக கட் பண்ணிட்டு பாருங்க. மைசூர் பாக்கு 1 கப்பு கடல மாவுக்கு இவ்வளோ வந்திருக்குங்க. சிம்பிளாக பண்ணலாம், நெய் ஊற்றல, சிம்பிளாக பண்ணலாம், நல்லாயிருக்கும். எப்படி வந்திருக்கு பார்க்கலாமா? பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க, சூப்பராக வந்திருக்கு. இந்த மைசூர் பாக்கு வந்து யார் யாருக்கு பிடிக்குமோ அவங்க லைக் பண்ணுங்க. அஸ்வினி சீக்ரெட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காத அஸ்வினி சீக்ரெட்டை சர்ப்ரைஸ் பண்ணுங்க.